சண்டைனா வெளியில வந்து கொஞ்சம் நம்ம ஹாப்பியா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா முன்னாடியும் அப்படியே அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி பாவமா தான் உட்காந்துருக்காரு. உட்காந்துருப்பாங்க. திருப்பி சண்டை போட்டா நம்ம சண்டை போடலாம். ஏதாவது சொன்னோம்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. அவ்வளவு நல்லவனாடா நீ. அப்படியே பாவமா எல்லாமே திட்டு வாங்கிக்கிறோம். அப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கு இந்த பொண்ணு, இந்த பிள்ளைய போய் எப்படி திட்டுறது அப்படின்னு நமக்கு தோணுதிரும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க தான் அவார்டு கொடுக்கணும், கொடுங்க அவருக்கு. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சொல்லிடுவேன், இது என் மேல தான் தப்பு அப்படின்னு. அது அவளுக்கு புரியாத பட்சத்துல நான் சைலண்ட் ஆயிடுவேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு எனக்கும் சண்டை நடந்துட்டு நான் ஆஃபீஸ் போகும்போது நான் ஃபோன் பண்ணனா, இப்போ ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், வண்டி எடுத்து எங்க விட்டா நீ என்ன பண்ணுவேன்? இப்படி எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா அம்மா நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணனா, ஆஃபீஸ் இப்பதானே வந்திருக்கேன், அடுத்த ஃபோன் பண்ணுவியா நீ? அகைன் கால் பண்ணி நான் என்ன பிரச்சனைன்னு நான் மறந்துடுவேன். ஒரு வாட்டி கால் பண்ணா ஓகே, அகைன் கால் வரும்போதே தெரிஞ்சுது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க.